ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேகுக்கு ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஷாட்டாக எஃப்எஃபான்னு தெரில, எப்படி வருதோ அப்படி போடுறேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, இருந்தாலும் சரி ரெக்கார்ட் பண்ணுவோமேன்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் ஜங்குக் தான் இப்போ அவனோட கிளாஸில் இருக்கான் ஸ்கூலில். இப்போது பிரேக் டைம். இப்போ அவன் எழுந்து வெளியே போகிறான். பிரேக் டைமில் வெளியே போவோம்ல, அந்த மாதிரி. இப்போ அவன் எங்கேயும் போகல, டைரெக்டாக இன்னொரு கிளாஸ்க்கு தான் போகிறான். போனால் அங்கே தேங் இருக்கான். தேங் ஜங்குக்கு பார்த்ததும் எழுந்து வரான். என்னடா பிரேக் விட்டதும் வந்தாச்சா? அப்புறம் உன்னை எப்படி பார்க்கறது? நீ தான் வந்து இந்த கிளாஸில் உட்காந்துருக்கே. பின்ன இதுதானே என் கிளாஸு, நான் வேணா வந்து உன் கிளாஸில் உட்காந்துக்குவா? அந்த நல்லா தான் இருக்கும். நீ தான் என்னை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. டேய், நானா வந்தேன்? கிளாஸ் மாற்றிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீயும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி, எனக்கே தெரியும். சரி, என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா பசங்க கூட பேசிட்டு இருந்தேன். நீ எங்கேயும் போகலையா? அதான் ஒன்று பார்க்க வந்திருக்கேன்ல, எங்கே போகிறது? நல்லா பேசுகிற. ஹே தியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போது தேகுக்கு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. ஏய் ப்ரூசி, என்ன இந்த பக்கம்? அது தியா, உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது ஜங்குக் தேங் பார்க்குறான். தேங் தான் இப்போது, அதுக்கு என்ன, பேசலாமே. அது ஜங்குக், நீ இங்கே இரு, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஓகே தேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே நிற்கிறான். இப்போது தேங் வந்து அந்த ப்ரூசி கூட போகிறான். அவள் கூட போகும்போது இப்போது ப்ரூசி தான் திரும்பி ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு சிரிச்சிட்டே போகிறா. ஜங்குக்கு அவ்வளோ வெறியாகுது. இந்த ப்ரூசி யாருன்னா, இந்த ப்ரூசி வந்து அவ்வளோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான். அவளுக்கும் வந்து தேங் ரொம்ப பிடிக்கும். தேங் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேங் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். தேங்க்கும் இதெல்லாம் தெரியும், பட் அவளை தேங்க்கும் பிடிக்கும். அதனால அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அவளை அமைதியாக தான் இருக்கான், ஆனால் அவன் லவ்வும் பண்ணல. இப்போது 2 பேரும் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற அந்த நேரம் ஃபுல்லாகவே அந்த ப்ரூசி ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா. ஜங்குக்கு ரொம்ப வெறியாகுது அதை பார்க்கும்போது. இப்போது ஜங்குக் தான், தியா நான் கிளம்புறேன், கிளாஸ்க்கு போகிறேன், டைம் ஆச்சு. அப்படியா, சரிடா, லஞ்சில் பார்ப்போம், பாய் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜங்குக்கும் அங்கேருந்து அவ்வளோ டென்ஷனாக கிளாஸ்க்கு போயிடுறான். அப்படியே தான் அவங்களோட டேஸஸ்லாம் போயிருந்திருக்கோம். அப்படியே 1 இயரும் பாஸ் ஆகி நெக்ஸ்ட் இயர் போகிறாங்க. இது அவங்களோட ஃபைனல் இயர், அதாவது ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட். இப்போது இந்த கிளாஸ் அவங்க 2 பேரும்
ஒரே கிளாஸில் தான் இருக்காங்க. இப்போவும் அவங்களோட டேஸஸ்லாம் நல்லா போகுது, அவ்வளோ ஜாலியாக. இப்போவும் சம்டைம்ஸ் ப்ரூசி வந்து அவங்க பார்க்க வருவா. ஆனால் ஜங்குக் இருக்கனால இப்போது டேங் வந்து கொஞ்சம் ப்ரூசிக்கிட்ட பேசுகிறத கம்மி பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜங்குக்கு ஜாலியாக இருக்குது, டேங் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு நாள் நைட்டு ஜங்குக் அவனோட ரூமில் உட்காந்து ஏதோ புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அவன் மொபைலுக்கு கால் வருது. ஹலோ, என்ன பண்ணுற? என்கிட்ட பேசாமல் கூட அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுதான், பிஸியாக இருந்தால் என்கிட்ட பேச மாட்டியா? அப்படி நான் எங்கே சொன்னேன்? அப்படியெல்லாம் சொல்ல. சரி, டின்னர் சாப்பிட்டியா? அது எப்படி? என் டின்னர் தான் அங்கே இருக்கே, எப்படி நான் சாப்பிட்றது? ஹே, நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் பேசாதேன்னு. எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுகிற? ஏய், நீ ஆள், உங்ககிட்ட இப்படி பேசாமல் வேறு யாராச்சும் கிட்ட பேச முடியுமா? அதெல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு இப்போ இதெல்லாம் பிடிக்கல. ஜங்குக், நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ இப்படியே தான் சொல்லிட்டே இருக்க. எனக்கும் இதெல்லாம் தோணும்ல, நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானே, உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணணும்னு தோணாதா? நல்லா பேசுகிற, எல்லாம் பண்ணுற, இந்த மாதிரி வரும்போது மட்டும் எனக்கு பிடிக்கல, வேணான்னு போயிடுறேன். ஏன்னா எனக்கு நிஜமாவே பிடிக்கல கலெக்ஸ். நீ என் பாய் ஃப்ரெண்ட் தான், அதுக்காக இப்போவே இதெல்லாம் பண்ணணும்னு இல்லையே. சும்மா நீ கால் பண்ணுற, பேசுகிறதெல்லாம் ஓகே, அது ஏன் என்கிட்ட அது இதுன்னு ஏதோ ஒன்று கேட்டே இருக்க? ஒன்று அது மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்குற, இல்லைன்னா சண்டை போடுற. அனுப்ப மாட்டேன்னு சொல்கிற, அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் விட்டுரு. ஏன் சண்டை போடுற? சண்டை போட்டு அனுப்ப சொல்கிற. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஒன்று அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு பேசுகிற, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு இப்போ அதெல்லாம் பிடிக்கலன்னா ஏன் நீ பண்ணவே மாட்டியா? பண்ணுவேன், இது டைம் இல்லைல்ல. இப்போ எனக்கு என்ன வயசாச்சு சொல்லு. என்னால் இப்போவே இதெல்லாம் வேணாம், எனக்கு வேணாம் கலெக்ஸ். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு இப்போ இதெல்லாம் பிடிக்கல கலெக்ஸ், புரிஞ்சுக்கோ. நான் சத்தியமாக சொல்கிறேன் ஜங்குக், நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையானே தெரியல. போய் பாரு எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்காங்களா? நீயே சொல்லியிருக்கல, எல்லாம் லவ் பண்ணுறாங்க, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்கன்னு, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு. அவங்களாம் லவ் பண்ணுறவங்க தான், அவங்களுக்கும் வயசு தான், அவங்கெல்லாம் பண்ணுறாங்கள்ல. ஆனால் நீ என்ன பண்ணுறக்க? எனக்கு என்னமோ நீ என்ன லவ்வே பண்ணலையோன்னு தோணுது. பாரு, இதுதான் உன்கிட்ட பிரச்சனையே கலெக்ஸ். ஒன்று உனக்கு ஏதாச்சும் நான் காட்டணும், இல்லை உன் கூட பண்ணணும், இல்லைன்னா நீ இப்படி தான் சண்டை போடுவ. என்னால் முடியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா விடுவேன் கலெக்ஸ். ஏன் கலெக்ஸ் இப்படி பண்ணுற? எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன்று உன்னை ஹக் பண்ண போல இருக்கு, உன்னை கிஸ் பண்ண போல இருக்கு, உன்னை பண்ண போல இருக்கு,
உன்னை அப்படி பார்க்கணும் போல இருக்கு. இது மட்டும்தான் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கல கலெக்ஸ். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கு பேர் லவ்ன்னு நினைக்கிறியா? எனக்கு ஏதோ லஸ்ட் மாதிரி இருக்கு நீ பண்ணுற எல்லாமே. ஓ, இப்போ அப்படி ஆகிடுச்சா? ஏன் லவ் உனக்கு லஸ்ட்டாக தெரியுதா? உன்னை நான் என்னைக்காச்சும் இது பண்ணாத அதை பதாதுன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேனா? சொல்லு. இல்லை, அதுக்குன்னு நீ சொல்லுங்கிறதுக்காக என்னால் பண்ண முடியாது. எனக்கு என்ன இப்போவும் சொல்கிறேன், எனக்கு என்னமோ நீ என்னை லவ்வே பண்ணலன்னு தான் தோணுது. ஆமாம் கலீக்ஸ், நான் உன்னை லவ்வே பண்ணல, என்னை விட்டு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சண்டை போட்டு கால் கட் பண்ணுறான். ஆமாடா, அது ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்டு தான். அவங்க பாஸ்ட் ஒரு 4 months லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 4 monthsமே ஜங்குக் சும்மா பேசியிருப்பான் அவன்கிட்ட, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்குள்ளன்னு எதுவுமே இல்லை. எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டாங்க, சரியாக பேசியிருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி சண்டை இப்போது ஜங்குக்கும் கால் கட் பண்ணிடுறான். இப்போது மறுபடியும் கலெக்ஸ் கிட்டேருந்து கால் வருது. ஐயோ, ஹலோ, என்ன பிரச்சனை கலெக்ஸ் உனக்கு? இங்கே பாரு, எனக்கு இது செட் ஆகாது, நீ சொன்னதான் கரெக்ட், பிரேக்கப் பண்ணிக்கலாம். சரி கலெக்ஸ், நல்ல முடிவு, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இதெல்லாம் டேங்கிட்டே போய் சொல்கிறான் ஜங்குக். டேங் ஓகே விட பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிடுறான். அப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது அவங்க காலேஜும் போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் கலெக்ஸ் கிட்ட மறுபடியும் சம்டைம்ஸ் பேசியிருப்பான் ஜங்குக். ஏன்னா கலெக்ஸ் திரும்பி பேசியிருந்துருப்பான், பேட்சப் ஆகலாங்கிற மாதிரி. ஜங்குக் செட் ஆகாது, வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ வரைக்கும் கலெக்ஸ் விடாமல் லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கான். இப்போது காலேஜும் 2 பேரும் ஒரே காலேஜ் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் டேஹுக்கோட ஃப்ரெண்டு ஒரு பர்சனுக்கு பர்த்டேன்னு சொல்லி அவங்க வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் டேஹுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் போகிறாங்க. அப்போது அந்த பார்ட்டிக்கு கலெக்ஸ் வரான். டே ஜிமின், இவன் எப்படி இங்கே வந்தான்? இல்லை, எனக்கு புரியல. நேற்று கூட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு தான் பேசணும். அவன் இவ்வளோ நாள் முடியாதுன்னு சொன்னவன் ஓகே பண்ணிக்கலான்னு சொன்னான். நான் கூட இனியாச்சும் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். இப்போ இப்படி நிற்கிறான். எப்படி வந்தான்? அதுவா, என்னத்த சொல்ல, நீ ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்க, அங்கே என் நண்பன் கால் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். புரியல எனக்கு, என்ன யாரை வர சொன்னோம்? இல்லை, நேற்று நீ பேசினியாமா, உடனே அந்த கலீக்ஸு தேங்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். தேங்க சரி நீங்கள் நாளைக்கு பார்ட்டி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கோம். அதனால தான் வந்திருக்கோம்.
அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இந்த தியாகம் வச்சுட்டு என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த டேங்க் இருக்கு, எங்க அவன் போயிருக்கான்டா கிஃப்ட் வாங்க, வருவான் இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஜிமினும் ஜங்குக்கும். அப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்கும் வரான். டேங்கை பார்த்து அப்படி முறைக்கிறான் ஜங்குக். இப்போ டேங் தான் ஜங்குக் கிட்ட வரான். ஏன்டா ஏன் முறைக்கிற? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க டேங் நீ? நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? இப்படி பண்ணி வச்சிருக்க. எதுக்கு உன்னை வர சொன்னேன்? நான் உன்னை சொன்னேன் நான் வர சொல்லி. ஏய் வாய் பேசாத. அவர் ஃபீல் பண்ணாரு பாவம், ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அவன் ஃபீல் பண்ணானா நான் சான்ஸ் கொடுக்கணுமா? அப்போ என் ஃபீலிங்ஸ்க்கு என்ன மதிப்பு டேங்? எல்லாரும் இப்படி தான் டேங் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணும் நான்? அதையும் சொல்லி தொலை. அது ஜங்குக், நீ கலெக்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. வெளியே போய் பேசிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை தியாம். இவ்வளோ நாள் நான் போனதே இல்லை, என்னால் இப்போ முடியாது. டே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ கலெக்ஸும் ஜங்குக்கும் தான் போகிறாங்க பைக்கில். ஜங்குக் அவன்கிட்டேருந்து கலெக்ஸ் கிட்டேருந்து நல்லா பின்னாடி தள்ளி அவன் மேலே முட்டாத மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோபம் ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு கலெக்ஸ் கூட உட்காந்துருக்கும்போது. டேய் என்ன? சரி சாரி, இப்போவும் அப்படிதான் உட்காரணுமா? கொஞ்சம் கிட்ட தான் வந்து உட்கார்றது. பரவாயில்ல, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன் கலெக்ஸ், ஐ எம் கம்ஃபர்டபுள். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடி தேடி போய் ஸ்பீட் பிரேக்கர்லையே விடுறான். சம்டைம்ஸ் அப்படியே ஜங்குக் அவன் மேலே முட்டுற மாதிரி ஆகுது. அவ்வளோ வெறி ஆகுது ஜங்குக்கு. கலீக்ஸ் கண்ணு தெரியலையா? கண்ணை கழுத்தி வீட்டில் வச்சுட்டு வந்தியா என்ன? ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி தான் விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே பார்த்து விடுறான் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். அதுவும் வெறி ஆகுது ஜங்குக்கு. இப்போ அப்படியே அவங்க கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறாங்க. அப்புறம் ஒரு யாருமே இல்லாத ஒரு பிளேஸு, ஒரு பார்க்கவே வயல் அது மாதிரி ஒரு கிராமம் மாதிரி இருக்குது அந்த பிளேஸை பார்க்க. அங்கே ஒரு மரத்து கடையில் தான் நின்று 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கலெக்ஸ் சாரி கேட்டு இனிமேல் இது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கான். அவன் பேசவும் ஓகே, இவனுக்கு ஒரு சான்ஸ் தரலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் யோசிக்கிறான். சரி இனிமே அப்படிலாம் கேட்க மாட்டேல்ல, அது வேணும் இது வேணும் அதை காட்டு இதை காட்டுன்னு எதுவும் கேட்க மாட்டேல்ல. கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் சரின்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் வர்றதுக்காக இப்போது 2 பேர் வந்துட்டுருக்காங்க பைக்கில் ரிட்டன். அப்போ கலெக்ஸ் தான் அவனோட கையை பின்னாடி கொண்டு வரான் பேக் சைடு.
ஏய், என்ன பண்ணுற? அது ஜங்கு, ஒரே ஒரு டைம் உன் மேலே தொட பார்த்துக்கிட்டா. இல்லை, எனக்கு புரியல. உன் மேலே தொட்டு பார்த்துக்கிறேன் ஜங்கு. கலீக்ஸ், நான் உன்கிட்ட என்ன கலீக்ஸ் சொன்னேன்? டே ப்ளீஸ்டா, மேலே மட்டும் சும்மா டச் பண்ணிக்கிறேன். சான்ஸே இல்லை கலீக்ஸ், உனக்கு கொஞ்சமாக சொல்லிட்டேன். இல்லாட்டி என்னை இங்கே இருக்க விட கலீக்ஸ், நான் இங்கே இறங்கிக்கிறேன். சரி 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 சரி, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கையை முன்னாடி எடுத்துக்கிறான். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கை திரும்ப பின்னாடி வருது. டக்குன்னு அது ஒரு மாதிரி டச் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் ஜங்கு கையை பிடிக்கிறான். கலீக்ஸ், என்ன பண்ணுற கலீக்ஸ்? எனக்கு நிஜமாவே பிடிக்கவே இல்லை. ஒரே ஒரு டைம் தான், ஒரே ஒரு டைம் சும்மா தொட்டு பார்த்துக்கிறேன். மேலே தானே கேட்குறேன், மேலே மட்டும். நீ எப்படி இருக்க தெரியுமா? அது மேலே மட்டும் ஒரே ஒரு டைம். எனக்கு பிடிக்கவே இல்லை கலீக்ஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீ மரியாதை கையெடு கலீக்ஸ், இல்லைன்னா நிஜமாக சொல்கிறேன், நான் இங்கே இறங்கிறேன், என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுறான். அப்படியே பைக்கில் வரும்போதே கத்திட்டே வரான். அப்புறம் கலீக்ஸை பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறான். அப்படியே ரிட்டன் திரும்பியும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே தான் காலேஜில் ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். தியாங் தான், ஏன்டா ஏன் அமைதியாக உட்காந்துருக்கேன்? ஏன் கலீக்ஸ் ஏதாச்சும் பேசினாரா? இல்லை, எனக்கு உண்மையில தான் கோவம் வருதுட்டேன். ஏன் அவங்க இப்படி பண்ணுற? இப்போ என்ன, வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. இப்போ என்ன சொல்லிட்டு வந்த? இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்னடா, சந்தோஷமாக சொல்ல வேண்டியதானே? சிரிச்சுட்டே மூஞ்சே பாருங்க. நீ வாய் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே நார்மலாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த விஷயத்தெல்லாம் ஜங்குக்கு அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. சும்மா போகணும், எங்கே போகணும் அதெல்லாம் தான் சொல்லியிருப்பான். ரிட்டன் வரும்போது கலீக்ஸ் பண்ணதை சொல்லியிருக்க மாட்டான். இப்போ அப்படியே டேஸஸும் போகுது. ஆஃப்டர் 1 மந்த்லேயே ஜங்குக்கு கலீக்ஸை பிடிக்காம வேண்டான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கலீக்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் பிளாக்கும் பண்ணிடுறான். பேசுகிறதையும் நிறுத்திடுறான். இப்போ தியாவும் சரி உனக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தியாவும் சொல்லிடுறான். ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்லி அதுலேருந்து மூவானும் ஆகிடுறான். இப்போது அப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஜங்கு நிறைய ப்ரப்போசல் வருது. அதை சம்டைம்ஸ் ஜங்குக்கு எடுத்தும் விடுறான். ஆனால் ஜங்குக்கு சத்தியமாக சொல்கிறேன், உன்னை கொல்ல போகிறேன் நான். ஏன் தியான், நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? என்கிட்ட பேச வந்தா நீ ஏன்டா துரத்தி விடுற? ஆமாம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்களாம் ஏன் பேசணும்? சரிடா, நீ மட்டும் யாருக்கிட்டையும் பேசலையா? நான் யாருக்கிட்ட பேசினேன் சார்? நீ பார்த்தியா நான் யாராச்சும் கிட்ட பேசினதை? உன்னை தவிர நான் யார்கிட்டயாச்சும் ஃப்ரெண்டாக இருக்கேனா? ஆனால் நீ பார்க்குற எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கேல்ல.
பழி வாங்குற? அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃபஸ்ட் இயர் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் தான் இருக்கு, தேவனோட வீடு காலேஜ் நியர்பைலேயே இருக்கும். எப்போ எக்ஸாம்னாலும் சரி குரூப், அதாவது 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டடி பண்ணுவாங்க. டேஹுக்கு 2 பேரும், ஜங்குக்கு டேங் வீட்டுக்கு போயிடுவான். இப்போது அந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டேஹுக்கு 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க டேங் வீட்டில். இப்போது டேங்கோட பெட்ரூமில் தான் 2 பேரும் இந்த கொஷின் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போதான் டேங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன, மறுபடியும் அந்த கலீக்ஸ் கூட பேட்ச போயிட்டியா என்ன? சீ, ஏன் உன் புத்தி இவ்வளோ கேவலமாக போகுதுட்டியா? சரி சொல்லு. அது தியான், நான் இது சொன்னா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேல? நான் இப்போ உன்னை தப்பா நினச்சிருக்கேன். அது எதுக்கு நினைக்க போகிறோம் உன்னை தப்பா? சொல்லு, என்ன பிரச்சனை? ஏதாச்சும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை. இது நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, ஆனால் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. அப்போ சொல்லு. நீ என்னை பாரு, என்னை பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது டேங் தான் ஜங்குக்கு நேராக உட்கார்றான். உட்காந்துட்டு சொல்லு, இப்போ சொல்லு. அது டேங், நான் சின்ன வயசில் 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருக்கும்ல, அப்போவே நான் கொஞ்சம் பெரிய பயமாக தான் இருப்பேன். உனக்கே தெரியும்ல, நான் 6th கூட ஜாயின் பண்ணும்போதே பெரிய பயமாக தானே இருந்தோம் நம்மளாம். எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருந்தாரா, ஒரு என் அப்பா வயசு இருக்கும் அவருக்கு. அவருக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கு. நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன வயசுலேருந்து. அதாவது 2-3 வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவோம். அப்போது அந்த ஆள் என்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு. புரியல, தப்பானா? அவரு எப்பெல்லாம் நான் அவனை விளையாட கூப்பிட்டு போகணும், அப்போ அவங்க அப்பா இருக்க மாட்டார். சம்டைம்ஸ் அவங்க அப்பா இல்லைன்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஆனால் அவங்க அப்பா இருப்பார். அப்போ நான் அவனை கூப்பிட்டு போனால் என் கையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுவார். கிஸ் பண்ணிடுவார்னா புரியல. எங்கே ஃபோர்ஸ் பண்ணி எங்கே பண்ண முடியும்? லிப்பில் தான். ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியலதையும். எனக்கு இப்போ வரைக்கும் என்னால் அதெல்லாம் இருக்க முடியல. அருவருப்பாக இருக்கு. அப்படி தான் ஒரு டைம் அந்த ரிலேட்டிவ் தான். அப்போது ரிலேட்டிவ் குழந்தை ஒன்று நான் வச்சுருந்தேன்.
அந்த குழந்தை அவருக்கும் ரிலேட்டிவ் தானே. அந்த ஆள் பார்த்ததும் அந்த ஆள்கிட்ட போகிறேன்னு சொன்னான். அப்போ அந்த குழந்தைய தூக்கும்போது என்னோட மேலே ஒரு மாதிரி டச் பண்ணிட்டு, சரி அந்த குழந்தை தூக்குறோம் நினச்சாலும் அறுவரை பாதிக்கிட்டேன். இதை யாராச்சும் கிட்ட சொன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அவன் தான் அப்படியெல்லாம் பேசுவாங்களே. எப்படி அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகிடுறான். கண்ணெல்லாம் கலங்கி. இப்போ தியாங் தான் அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது. ஏன்னு தெரில, அப்படி கோபம் வருது. இப்போ என்ன பண்ணுறான், அவன் ஜங்குக் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது சடனாக தியாங் ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறான். அதாவது டீப்பாக இல்லை, சும்மா லிப்பில் கிஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு ப்ராசஸே பண்ண முடியல. ஏன்னா தியாங் அப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பான். இப்படி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு தியாங்கே பார்க்குறான். இப்போ தியாங் தான் ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன பார்க்குற, அந்த ஆள் யார், உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்ஸாக இருக்கு, நான் தானே உனக்கு கிஸ் பண்ணேன், நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ், சரியா? உன் ஃபஸ்ட்டு கிஸ் யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்வேன், என்ன தான் சொல்லணும். சரியா? சரி தியாங். கேட்கல. சரி தியாங் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கு. தியாங்க் அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது. என்னடா இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே, இப்படி ஆகிட்ட ஒரு நிமிஷம், நீ இப்படிலாம் பண்ணினா பின்ன எப்படி ஆகிறது? நிஜமாவே நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ்டியான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே தியாங் சிரிக்கிறான். இப்போது அதுக்கப்புறம் தேகுக்குள்ள ஒரு விதமான ஃபீலிங்ஸு. ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபீலிங்ஸை காமிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தியாங்கிட்டேருந்து ஜங்குக்கு கால் வருது. நைட் டைம் தான். சொல்கிறா டாபா. சரி சொல்லுங்க, போதுமா? அந்த பயம் இருக்கணும். சரி சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உண்மையை சொல்லுவியா? கண்டிப்பாக உண்மை தான் சொல்லணுமா? கண்டிப்பாக. ஓகே ஐ வில் ட்ரை. கேளு. அது ஜங்குக், நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஃபோன் கால் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு. ஜங்குக், உன்னை தான் கேட்டேன், நீ என்ன லவ் பண்ணியா? அது தியாங். இப்படி கேட்டா நான் என்ன சொல்கிறது தியாங்? நான் நிஜமாக தான் கேட்குறேன். எனக்கும் லவ் இப்போ தான் புரிஞ்சுது. இவ்வளோ வருஷம் என் கூட இருந்திருக்கேன். 8 வருஷம்டா. இந்த 8 வருஷம் நீ என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்ட, எனக்காக என்னெல்லாம் பண்ண, அதெல்லாம்
இப்போ யோசிச்சாதான் புரியுது என்ன லவ் பண்ணியோன்னு. என்ன லவ் பண்ணியா? அது ஆமாதியம். ஏண்டா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? உன்னை விட்டு வேற யார்கிட்டையும் போயிருக்க மாட்டேன். நீ தான் எல்லாமே உன் பின்னாடியே வந்திருப்ப. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் பின்னாடி வரலாம். அப்போ வர இவ்வளோ நாள் நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட. ஆனால் இதுக்கப்புறம் எனக்காக நீ எதுவும் பண்ண வேணாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். நானும் உன்னை லவ் பண்ணுறேன். எப்போ இருந்துல கேட்காத பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் தேங்கும் அப்படியே கமிட்டும் ஆகுறாங்க. அப்படியே ஒன் டே டேவுக்கு 2 பேரும் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்காங்க. எப்பவுமே அவங்க 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. ஈவன் வாஷ்ரூம் போனாலும் கம்மிட்டானா மட்டும் என்ன தனித்தனியாக போவாங்களா என்ன? இப்போவும் 2 பேரும் ஒன்றா தான் வாஷ்ரூம் போயிருக்காங்க. அப்போது டேங் போயிட்டு வந்துட்டான். ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதாவது அவன் போயிருக்க வாஷ்ரூமுக்கு வெளியே அந்த வாஷ்ரூம் உள்ள ஃபுல்லாகவே யாரும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான். அப்போது அடுத்து டேங் போயிட்டு வந்ததும் ஜங்குக் போகிறான். இப்போது டேங் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரலான்னு வரான். ஆனால் அந்த டோரில் 2 சைடும் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு டேங் வந்து மறைச்சி நின்றுக்கிறான். என்ன பண்ணுற டேங், வழி விடு, போகலாம். முடியாது. அப்புறம் அப்போ இங்கே இருக்கலாமா? அதுக்கும் டேங் எதுவும் சொல்ல, வழி விடு டேங் அப்படின்னு சொல்லி அவனோட ஷர்ட்டை பிடிச்சி பின்னாடி தள்ளுறான். டேங் தள்ளுடா. முடியாது. முடியாதுன்னா இப்போ என்ன பண்ணும்? எனக்கு கிஸ் வேணும். இங்கேயா? இப்போவா? ஆமாம். எனக்கு கிஸ் பண்ண தெரியாது டேங். அப்போ நான் சொல்லித்தரேன். உனக்கு மட்டும்? அப்போ நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க அந்த டோரில் பின் பண்ணி நிற்கிறான். என்ன பண்ணுற டேங்? கிஸ் பண்ண போகிறேன். யாராச்சும் பார்த்துருவாங்க டேங். வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மெதுவாக கிட்ட போய் கிஸ் பண்ணுறான். இப்போ நான் பண்ணல அது மாதிரி நீ உள்ள இப்போ மூவ் பண்ணு. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே மறுபடியும் டேங் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான்.
அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போகுது. தேவுக்கு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கு. தேங்க்கு அது பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக வருது. சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்? அவன் பேச பாரு எப்படி இருக்குன்னு. சீ போடா அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அவன் பின்னாடியே போகிறான். அப்படியே தான் அவன் டேஸஸ்லாம் பாஸ் ஆகியிருக்கோம். இப்போது ஒன் டே தேங்கிட்டேருந்து கால் வருது. ஹலோ சொல்லுங்க தியான். என்ன மரியாதைலாம் வருது? அப்புறம் பின்ன புருஷனுக்கு மரியாதை கொடுக்க வேணாவா? நல்லா இருக்கே. சரி, என் பர்த்டேக்கு கிஃப்டிங்க இப்போவே வா. அதுக்கு உன் பர்த்டே வரணும்ல தியான். எனக்கு நான் கேட்குற கிஃப்ட்டு தான் வேணும். சரி கேளுங்க தியான், நான் தரேன். என்ன கேட்டாலும் சரி கேளு. எனக்கு ஒன்று நியூடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு நிமிஷம் அந்த கால் ஃபுல்லாக சைலண்ட்டாக தான் இருக்கு. ஜங்குக் இருக்கேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஓகேவா? எப்போ வேணும்? நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அந்த நைட் ஃபுல்லாக ஜங்குக்கு தூக்கமே இல்லை. அப்படியே 1 வீக் ஆகுது. இப்போது டேங்கோட வீட்டில் எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அவங்க நேட்டிவ் பிளேஸ் போயிருக்காங்க. அப்போதான் தேங்க வீட்டில் யாரும் இல்லை. ஜங்குக்கு வர சொல்லியிருக்கான். ஜங்குக்கும் தேங்கோட வீட்டுக்கு போகிறான். இப்போது தேங்கோட பெட்ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். பார்த்தா தேங் பெட்டில் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். வாடா, இன்னும் வந்துட்டேன். ஏன் நான் வரக்கூடாதா? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. என்னடா இப்படி பேசுகிற? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போகிறான் தேங்கிட்டேருந்து. இப்போது 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தேங் தான், சரி என் கிஃப்டிங்க அது தேங் இப்போவே வேணுமா? இப்போவே வேணும். அப்புறமா நோ அப்புறம் இப்போவே. சரி கண்ணை மூடு. நான் பார்க்கணுன்னு தான் சொன்னேன். கண்ணை முன்னே எப்படி பார்க்குறது? தியான், நான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியாகம் கண்ணை மூடிட்டு திரும்பி நிற்கிறான். பெட்லேருந்து எழுந்து இப்போ ஜங்குக் தான் பெட்லேருந்து எழுந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
இப்போது டக்குன்னு பெட்டில் உட்காந்து பெட்ஷீட் எடுத்து அவனை கவர் பண்ணிக்கிறான். என்னடா முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. தலைவன் டக்குன்னு திரும்புகிறான். என்னடா இது இப்படி மூடிட்டு உட்காந்துருக்க? எப்படி என்ன? சரி, எனக்கு புரியுது. உனக்கும் வெக்கம்லாம் வரும்ல அப்படின்னு சொல்கிறான். சங்கு இன்னும் எச்சா வைக்கப்படுறான். இப்போ டேங் தான் சங்கு கிட்ட வரான். இப்போ அவனும் பெட்டில் சங்குக்கு நேராக வரான். நேராக வந்து உட்காடுறான் நீல் டவுன் பண்ணி. சங்கு தேங்கவே வந்து ஐஸ் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கான். தேங் தான் இப்போது சங்குக்கோட ஷோல்டர்ஸை பிடிச்சி அப்படியே மெதுவாக படுக்க வைக்கிறான். என்ன என்ன பண்ணுறீங்க தேங்? நான் பார்க்கணுன்னு சொன்னேன், நீ இப்படி இருக்க. அது எதுவும் பேசாத அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே கிஸ் பண்ணிட்டு ஜங்கு கூட நெக்குக்கு வரான். நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். வலிக்குதா? கடிக்காதீங்க. அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக மூன் பண்ணிட்டு இருக்கான் ஜங்குக். இப்போ அப்படியே தேங் இன்னும் கொஞ்சம் கீழே வரான். அவனோட செஸ்ட்டுக்கு அங்கே வந்து 2 சைடும் மாற்றி மாற்றி செக் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்னால சுத்தமாக முடியல. அவன் அவ்வளோ மவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். போதும் அப்படின்னு மவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தேங் தான் மெதுவாக சங்கு கூட போர்வைக்குள்ளே வரான். எப்படி இருக்க தெரியுமா? சத்தியமா ஐ கேன் கண்ட்ரோல். சரி சரி, ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு ஜங்கு கேட்குறான். பற்றி அங்கே எதுவுமே சொல்லாமல் அவனோட ஹேண்ட்ஸ் இப்போது ஜங்கு கூட கீழே தான் போகுது. ஜங்கு டக்குன்னு தேங்கோட கையை பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க தேவ்? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போது தேங் தான் ஜங்கு கூட ஹேண்டு 2ஐயும் ஜங்கு கூட ஹெட்க்கு மேலே வச்சு பின் பண்ணிவிட்டு கையும் காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கூட கீழே தான் ரப் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குனால சுத்தமாக முடியல. இப்போ அப்படியே
அவனோட ஹோலில் அவனோட ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுறான். வலிக்குதா? லவ் யூ பேபி. அப்படியே ஜங்குக் மூன் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே தியாங் ஒரு ஃபிங்கர், 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர்னு அப்படியே போயிட்டே இருக்கு. தியாங் தான் விடுற மாதிரி இல்லை. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மேக் அவுட் முடியுது. இப்போ ஜங்குக் தான் தியாங்க ஹக் பண்ணி படுத்திருக்கான். லவ் யூ. லவ் யூடா. உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல ஜங்குக்? அப்புறம் இப்போ எப்படி என்ன இதெல்லாம் பண்ண விட்ட? தெரியல தியாங். என்ன தடுக்கணும்னு தோணலையா உனக்கு? நீ என் புருஷன்ல, எப்படி உன்னை தடுக்கணும்னு தோணு எனக்கு? சரி, அப்போ நான் ஒன்று கேட்குவேன். நீ கலெக்ஷன் நிஜமாவே லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜங்குக் அவ்வளோ டீப்பாக யோசிக்கிறான். இப்போதான் அவனுக்கு புரியுது ஜங்குக் கலெக்ஸை லவ்வே பண்ணலேன்னு சொல்லி. இல்லாட்டியும் நான் அவனை லவ் பண்ணியிருந்தா அவன் கேட்காம அவனுக்கு நிறையா பண்ணியிருப்பேன். ஆனால் நான் அவனுக்கு எதுவுமே பண்ணதில்லை. நான் அவனை லவ்வே பண்ணலையா? அப்போ ஃபர்ஸ்ட் லவ் யார் அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் வருது. சிரிச்சுட்டு நீங்கள் தாட்டியும். அப்போ ஃபர்ஸ்ட் கிஸ் அதுவும் நீங்கள் தாட்டியும். அப்போ உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபக்கிங் சொல்லு. அதுவும் நீங்கள் தாட்டியும். I'm so proud of myself. உன்னோட ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான். ரொம்ப தான் பின்ன இருக்காதா? இதெல்லாம் பிளெஸ்ஸிங்டா. ஒருத்தரோட ஃபர்ஸ்டாக இருக்கிறதுலாம். இந்த காலத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க. யாருக்குமே அந்த பியூரான எதுவும் கிடைக்கிறது இல்லைல்ல. ஆனால் எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட். ஐம் ஸோ லக்கி. சினிமா டைலாக்லாம் பேசுகிறீங்க சார்? சினிமா டைலாக் மாதிரி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இங்கே முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.